ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். 2011 தலை அஜித்தை வச்சு வெங்கட் பிரபு மங்காத்தான ஒரு படத்தை உருவாக்கினார். இன்ஃபேக்ட் வெங்கட் பிரபுவோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தோம்னா இஸ் ஆல்மோஸ்ட் பீன் தேர் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் 2 decades. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் இதில் ஒரு இயக்குனராக பயணிச்சிருக்காரு. ஒரு நடிகராக தன்னோட சினிமா வாழ்க்கையை துவங்கிய வெங்கட் பிரபு. அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். அதே சமயத்தில் ஒரு பெரிய ஹீரோவை, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள, அதிக ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோவை வச்சு படம் பண்ணதும் வெங்கட் பிரபுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம். 2024 தளபதி விஜயை வச்சு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. அதாவது ஆக்டர் விஜயோட அந்த அரசியல் என்ட்ரி பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படம் ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அதாவது டபுள் ரோல் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு டபுள் அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனும் டியூயல் ரோல் பண்ணுறாங்க குறித்து எதிர்பார்ப்புகள் வந்து ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு. அப்புறம் இன்னொரு இந்த படத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சரை வந்து ஸ்டார் ஸ்டார்டட் மூவி, இது மல்டி ஸ்டார் காஸ்ட். பிரசாந்த் ரீசெண்டாக ஒரு கம்பேக் கொடுத்து அந்த படத்து மூலம் மிகப்பெரிய வெற்றியை தந்திச்ச பிரசாந்த் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்காரு. அது பிரபுதேவா, அஜ்மல், மோகன், அப்புறம் விஜயகாந்த் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தேங்க்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து உலகம் முழுதுமே பரவலாக பேசப்படுறது. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மறைந்த சமீபத்தில் மறந்து போன இசைஞானியோட பொண்ணு பவதாரணியோட வாய்ஸையும் அவங்க வந்து கிரியேட் பண்ணி அவங்களையும் ஒரு பாட வச்சுருக்காங்க தேங்க்ஸ் டு ஏஐ. அதே மாதிரி படத்தில் அது மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்லைன் கதை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஹீரோ தன்னோட ஹீரோயிசத்தை வெளிப்படுத்தி வில்லனை வந்து கொஞ்சம் ஆட்டி படைக்கிறாரு. அதனால பர்சனலாக பெரிய பாதிப்புக்குள்ளான வில்லன் அவரோட ஹீரோவோட பையனை கடத்தி ஹீரோவை பழிவாங்க முற்படுறது, அதாவது அவர் பெத்த பிள்ளையே அவருக்கு எதிராக திருப்பி அவரை பழிவாங்க முற்படுற ஒரு ஸ்டெப்புக்குள்ளே இறங்குறதுங்கிறது நம்ம குடியிருந்த கோயில் காலத்துலேருந்தே பார்த்து வர ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு, ஒரு நாட். அதே போல் ஒரு தந்தை லா அபைடிங் சிட்டிசன், அவரோட மகன் லா பிரேக்கிங் சிட்டிசன், முரண்பாடான எதிர்மறையான கொள்கை பற்றுள்ள 2 பேரும் அப்பாவுக்கு ஒரு சைடில் தெரிய வருது பையன் அது மாதிரின்னு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் வேறு வழி இல்லாமல் பையனையே சுட்டு சொல்கிறாரு. இதையும் தங்கப்பதக்கம் காலத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ படத்தோட கிரக்ஸ் நியூக்ளியஸ் நாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் மெயின். இந்த 2 ஒன்லைனர் வச்சு ஒரு திரைக்கதை பண்ணி 3 hours 180 minutes ஓடுற அளவுக்கு படத்தை உருவாக்கியிருக்காரு வெங்கட் பிரபு. படத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிஏஜிங் ப்ராசஸ். ஜெமினி மேன் தான் ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. ஸோ அந்த டிஏஜிங், அதாவது ஒரு க்ளோனை உருவாக்கி 2வது க்ளோன் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த 2வது நம்பர் வந்து முதல் நம்பரை கொல்ற மாதிரியான ஒரு கதை அம்சம் ஜெமினி மேனில். ஸோ அதோட டேக் ஆஃப்னு சொல்ல முடியாது. டிஏஜிங் ப்ராசஸ் வந்து இந்த படத்துலையும் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அப்பா விஜய், அதாவது காந்திங்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. he works for an organization, government organization called SATS. அதோட பேர் என்னன்னா அதில் வந்து அவரோட நண்பர்கள் யாருன்னா பிரபுதேவா, அப்புறம் பிரசாந்த், அஜ்மல் கூட இருக்கார். இவங்கெல்லாம் ஒரு டீம். இவங்களோட பாஸ் வந்து ஜெயராம். இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக செயல்பட்டு வராங்க. படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து விஜயகாந்த் காமிக்கிற மாதிரி வந்து என்ட்ரி கொடுத்து ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய மேடைகளில் அதை பற்றி கேள்விப்பட்டோம். நிறைய ஃபோரத்தில் அதை பற்றி பேசப்பட்டது. விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ மூலமாக உருவாக்கி அவரை நடிக்க வச்சுருக்காங்கன்னு. அவர் வராரு, ஒரு யங் லுக்கிங், ரொம்ப ஒரு ஒல்லியாக உருவம் கொண்டு ஒரு விஜயகாந்த் ஒரு ஓப்பனிங் சீன்லேயே வந்து அவரை காட்டுறாங்க. ஆனாக்க ஒரு ஸ்டேஜில் திடீர்னு மாஸ்க் போட்டு விஜய் தான் விஜயகாந்த் மாதிரி குரலை மாற்றி பேசுகிறாங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபிஸ் போயிடுது. விஜயகாந்தாவே காமிச்சு அவர் ஒரு அந்த சண்டையை நிறைவு பெற வச்சு அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதுலேருந்து கதையை வேற தளத்துக்கு வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். எனிவே ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஹோமேஜ் டு விஜயகாந்த்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பிரசாந்த் பொறுத்த வரைக்கும் என்னோட கலிகா வராரு. ஸோ ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது.
அவருக்கும் ஒரு ஈக்குவல் மைலேஜ் இருக்குது. அதே மாதிரி பிரபுதேவா 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது ஒரு அருமையான ஒரு காட்சி அமைப்பு. அண்ட் விஜய் நடன ஆட பற்றி சொல்லவே வேண்டாம். அண்ட் இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா அவரை பற்றியும் சொல்ல தேவையில்லை. பிரசாந்தும் இஸ் குட் டான்ஸர். 3 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் காட்சியில் நடனம் ஆடிக்கிறதுங்கிறது அசத்தலான ஒரு ஃபேன் மூமெண்ட், விசில் மூமெண்ட்னு சொல்லலாம். விசில் மூமெண்ட்னு நம்ம சொன்னோம். படத்தில் வந்து நிறைய விசில் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பெரும்பாலான விசில் மூமெண்ட்ஸ் வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, முந்தைய விஜய் படங்கள், கமல் படம், அப்புறம் வந்து ரஜினி படம், அது மாதிரி அதுலேருந்து சில விசில் மூமெண்ட்ஸ் எடுத்து இதில் வந்து கையாண்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் அது கிரெடிட்டும் கொடுக்குறாரு. பாடல் காட்சியிலேருந்து குணாவோட அந்த கண்மணி இது, அதே மாதிரி காதலின் இது, ரஜினிகாந்த் படம் ஒரு பாட்டு, விஜய் படத்துலேருந்து, பிகில்லேருந்து, இதர படங்கள்லேருந்து, மாஸ்டர் போன்ற படங்களில் இடம்பெற்ற சில விசில் மூமெண்ட்ஸ், அதாவது ஃபேன்ஸ் அதை பார்த்து அப்படியே ஒரு கிளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு குஷியாக விஜயை வந்து ஆராதிப்பாங்க ஸ்க்ரீனில் பார்த்து. அப்படிப்பட்ட காட்சிகளை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்தை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஓகே அடாப்ட் பண்ணியிருக்காரு முன்னால் இடம்பெற்ற விசில் மூமெண்ட்ஸை. இந்த படத்துக்காக கொஞ்சம் க்ரியேட்டிவாக புதிய விசில் மூமெண்ட்ஸை வெங்கட் பிரபு உருவாக்கியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமேனு ஒரு எண்ணம் வரதான் செய்யுது. கதை கோப்பு வந்து மோகனுக்கு அதிகமான ஸ்கோப் கொடுக்கல. அவர் வில்லனா காட்டுறாங்க. இந்த 2வது விஜய், அதாவது அவர் கையில் வந்து சந்தர்ப்பவசத்தால் அவர் கையில் சிக்கிறாரு. அவருக்கு சஞ்சயின் பேர் வச்சு, அவரோட பேர் வந்து ஜீவன், ஸ்னேகா அண்ட் விஜய் பேருக்கு காந்தி அந்த காந்தி கதாபாத்திரம் அவரோட மகன். ஒரு திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ரஷ்யாவில் போய் அப்பாவும் பையனும் சந்திக்கிற மாதிரி ஒரு பிணைப்பு மாதிரி அப்பா வந்து பையனை வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றாரு. அம்மா பார்க்குறாங்க, சிஸ்டர் பார்க்குறாங்க. இட்ஸ் அ ஹாப்பி ஃபேமிலி மாதிரி கொண்டு போகும்போது தான் ட்விஸ்ட் ஆகி இவரோட செகண்ட் விஜயோட சுயரூபம் வெளிப்படுது. ஸோ அதுலேருந்தே கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ஒரு கட்டத்தை வரைக்கும் அது சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஹெல்மெட்லாம் போட்டு சண்டை போடுறாரு அப்பாவோடைய. அப்பா வந்து சமாளிக்கிறாரு தவிர அவர் ஜெயிக்க முடியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மெட்ரோ ட்ரெயினோட பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காங்க. வெல் கோரியோகிராஃப்ட் அண்ட் வெல் ஷார்ட் சீன் அது. அதே போல் இதில் சண்டை காட்சிகள் இருக்குது. கடைசியில் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் கிளைமேக்ஸ், ஒரு லாங் ட்ரான் கிளைமேக்ஸு. ஸோ அதில் வந்து மகேந்திர சிங் தோனி மேட்ச் நடக்குது. அப்போது மகேந்திர சிங் தோனியும் காமிக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறத அவளையும் காமிச்சு அதுக்கப்புறம் விஜயம் காமிக்கிறாங்க. ஸோ வெங்கட் பிரபு வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்த்துருக்காரு. ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவாக வச்சுருக்காருங்கிறதும் நமக்கு புலப்படுது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்த்து நல்லா ரசிப்பாங்க. ஏன்னா எஸ்பெஷலி when this is going to be the last but one movie. இதுக்கு பிற்பாடு இன்னொரு படம் பண்ணுறதா விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால லாஸ்ட் பட்டம் படமாக இதை எடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு ஒரு தனியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்துடுது. இந்த படத்தை உருவாக்கி இருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனம், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், ஒரு 150 days செலவு பண்ணி இந்த படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணினாலே ஒரு 350 crores கிட்டத்தட்ட ஏறக்குறைய ரிப்போர்ட்டட்லி பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. அவங்களோட 25th படம் அது. ஸோ அந்த வகையிலையும் அவங்க ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோன். மொத்தத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் என்டர்டைனராக எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு டல் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. அது கண்டிப்பாக அது பாராட்டப்பட வேண்டிய அம்சம் தான். அதே சமயத்தில் படத்தோட லென்த் கொஞ்சம் டியூன் அப் பண்ணி, அது வெங்கட் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கலாம், எடிட்டர் கொஞ்சம் டியூன் டவுன் பண்ணி குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோன்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்து கண்டிப்பாக தோணுது. மொத்தத்தில் விஜய் ரசிகர்களை முழுக்க திருப்தி அவங்களுக்கு திருப்தி அடிக்கக்கூடிய படம்னு சொன்னால் அது மிக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.